உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறக்கூடாது என்னும் நோக்கில் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். பொதுவாக ஒரு புதிய கட்சிகள் வருகிற போது அந்த கட்சியின் சார்பாக தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மாநாடு நடத்துவது என்பது ஒரு மரபான விஷயம்தான். ஆனால் அதுக்கு இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பது என்பது இதுவரை நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக நிபந்தனை விதிப்பாங்க. ஏன்னா அந்த பாதுகாப்பு என்பது அரசினுடைய பொறுப்பு, காவல்துறையினுடைய பொறுப்பு. அதனால் நிபந்தனைகள் கொடுப்பாங்க. ஆனால் நிபந்தனையவே ஒட்டுமொத்தமாக வச்சு அவங்கள அந்த மாநாடுகளை நம்ம நிபந்தனை எதுக்கு விதிக்கிறோம்? பாதுகாப்பாக முறையாக அது நடக்கணுன்றதுக்காக தான். நடக்கவே கூடாது நிபந்தனைகள் கொடுத்தா அது எப்படி செய்கிறது? அதனால் அவர் ஒரு இளைஞராக ஒரு முயற்சி எடுக்கிறாரு, சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு முன் வர்றாரு. அவரை வரவேற்கிறது தானே எல்லாரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.